श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक श्रीवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां जयग्रीमुपास्महे ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां जयग्रीमुपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपं ज्ञानशामतरेक्षं दयानिधिं देहप्रदां शरण्यं देहमैग्र्यहं देहसन्धमे देहसुधात्म दयातङ्गाञ्जराकटाक्षाः श्रोत्रेण शान्तं शान्तिं करसुनें कामधेनुं सेवकृष्णादय विदग्धगोष्ठी समराङ्गणेश जिगीर्दोमे कवितार्केन्द्राञ्जिह्वासिंहानमभ्युपेयाः व्याख्यामुद्रां करसरसे पुस्तकं शिवेदक्ते बिभ्रद्भिन्नस्फटिकचिरे पुण्डरीकेण शह्नाम्नान् श्रीरमणसुदयं स्विप्लावयन् मामाविर्भूयाद्दनगमयी मा मानसे वागधीशः ஸோ இப்போ மகேஸ்வர வர்மனம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல குமார சம்பவத்துல 7வது சர்க்கத்துல இப்போ 7ல வந்து லேண்ட் ஆனது பார்த்தோமா? அடியன் 7551 வரைக்கும் முடிச்சோம். தஸ்யோபகண்டே கரை இறங்குறாரு, ஆகாய விமானத்துல கீழே இறங்குறாரு. இதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ மேல அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்போ மாப்பிள்ளை வந்துட்டார் அப்படின்னு என்ன நடக்கும்? அதான் இப்ப நடக்க போறது. இதுக்கு முன்னாடி தஸ்யோபகண்டே கணநீலகண்டா குதூகலாத் உன்முகபௌர திருஷ்டா ஸ்வபாண சின்னாத் அவதீர்ய மார்காத் ஆசன்ன பூபிருஷ்டமியாய தேவஹ அப்படின்னு சொல்லிட்டு தரையிறங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இப்போ அங்க அவரை ரிசீவ் பண்ணணும் இல்லையா? சோ ரிசீவ் பண்றார். 7:52. யாரு என்னோட படிக்க போறது? தாராளம் படிக்கலாம். 66. समृद्धिमत् बन्धुजनाधिरूढैः वृन्दैर्गजानां गिरिचक्रवर्ती प्रत्युज्जगामा गमनप्रतीतः இப்படி பிரிச்சு படிக்கூடாது. நான் இப்ப சத்திகீதம் நான் பிரிச்சு கொடுக்குறேன், அவ்வளவுதான். சரியா? நான் இதை கேட்கிறவா நாளைக்கு வந்து சுவாமி என்ன தப்பா சொல்றாரு அப்படின்னு நான் பண்ணக்கூடாது. பிரத்யுஜகாம ஆகமன பிரதீதா அப்படின்னா அது பிரிக்கணும். அதை படிக்கும் பொழுது பிரத்யுஜகாமா கமன பிரதீதா அப்படின்னு சொல்லி படிக்கணும். இப்ப நான் பிரத்யுஜகாம ஆகமன பிரதீதான்னா நீங்க குழம்பிடுவீங்க. ஆனாலும் நான் அதை பிரிக்கல. அது மாதிரி பிரிச்சு படிக்கும். பிரத்யுஜகாமா கமன பிரதீதா. அப்ப சேர்த்து சொல்லும் பொழுது பிரத்யுஜகாமா கமன பிரதீதா அப்படின்னு மாறிடுவாங்க. சரியா? பிரபுல்ல விருக்ஷைஹி கடகைரிவ समृद्धिमत् बन्धुजनाधिरूढैः वृन्दैर्गजानां
वृन्दैर्गजानां गिरिचक्रवर्ती गिरिचक्रवर्ती प्रत्युज्जगाम प्रत्युज्जगाम गमनप्रतीतः गमनप्रतीतः प्रफुल्लवृक्षैः प्रफुल्लवृक्षैः कटकैरिव स्वैः कटकैरिव स्वैः இப்ப பாதி ஸ்லோகம் படிப்போம், இந்த ஒரு லைனா படிப்போம். சம்ருத்தி பந்து ஜனாதிரூடைः समृद्धिमद्बन्धुजनाधिरूढैः படிக்கலாம், மூணாவது தடவை படிங்க. समृद्धिमद्बन्धुजनाधिरूढैः वृन्दैर्गजानां गिरिचक्रवर्ती वृन्दैर्गजानां गिरिचक्रवर्ती प्रत्युज्जगामागमनप्रतीतः प्रफुल्लवृक्षैः कटकैरिव स्वैः प्रफुल्लवृक्षैः कटकैरिव स्वैः समृद्धिमद्बन्धुजनाधिरूढैः वृन्दैर्गजानां गिरिचक्रवर्ती प्रत्युज्जगामागमनप्रतीतः प्रफुल्लवृक्षैः कटकैरिव स्वैः படிச்சுட்டாங்க. படிமா ரெண்டு தடவை படிமா. समृद्धिमद्बन्धुजनाधिरूढैः वृन्दैर्गजानां गिरिचक्रवर्ती प्रत्युज्जगामागमनप्रतीतः प्रफुल्लवृक्षैः कटकैरिव स्वैः समृद्धिमद्बन्धुजनाधिरूढैः वृन्दैर्गजानां गिरिचक्रवर्ती प्रत्युज्जगामागमनप्रतीतः प्रफुल्लवृक्षैर्कटकैरिव स्वैः. धन्यस्मि. இப்போ தம் ரித்திமத், ரித்தி பிளஸ் மது பிரத்யா, ரித்தி பிளஸ் மது பிரத்யம், மதுப்னு ஒரு பிரத்யம் சஃபிக்ஸ். ஓகே, மதுமான் ரித்திமான் மான் ரித்திமத் बंधु जन अधिरूढैः जनाधिरूढैः जन प्लस अधिरूढैः जनाधिरूढैः. ओके, बंधु जन अधिरूढैः. अப்புறம் वृन्दैः प्लस गजाना गिरी चक्रवर्ती. இந்த இடத்துல எதுவும் சந்தி இல்ல. ரித்திமத்ன்ற இடத்துல சந்தி கிடையாதுமா. இது வந்து ரித்தி பிளஸ் மதுன்ற பிரத்யம் தான் மத்துன்னு மாறு. ரித்திமத். அடுத்து பிரத்யுஜ்ஜகாம, பிரதி பிளஸ் உஜ்ஜகாம, பிரத்யுஜ்ஜகாம பிளஸ் ஆகமன பிரதீதா. இந்த இடத்துல 3 சப்தம் இருக்குது, 3 4. प्रति उज्जगाम आगमन प्रतीतः. प्रफुल्ल वृक्षैः, இந்த இடத்துல சந்தி எதுவும் இல்ல. कटकैः प्लस इव, कटकैः प्लस इव, कटकैरिव स्वैः. ओके, திருப்பியோ समृद्धिमद्बन्धुजनाधिरूढैः वृन्दैर्गजानां गिरिचक्रवर्ती
பிரத்யுஜகாமாகமன பிரதீதா பிரபுல்ல விருக்ஷை கடகைரிவ ஸ்வைஹி. இன்னொருத்தர் யார் படிங்க, யார் இருக்கீங்க படிங்க, அந்த ஸ்லோகத்தை படிங்க. சந்தியோட படிக்கணும், சரியா? समृद्धिमद्बन्धुजनाधिरूढैः वृन्दैर्गजानां गिरिचक्रवर्ती प्रत्युज्जगामागमनप्रतीतः प्रफुल्लवृक्षैः कटकैरिव स्वैः. இங்க பந்துஜனாதிரூடைஹி அப்படின்ற இடத்துல பந்துஜன அதிரூடைஹி அப்படின்னு இருக்கு சந்தி. பிருந்தைர் கஜானாம்க்கு பிருந்தைஹி கஜானாம் அப்படின்னு சந்தி பிரியத்து. பிரத்யுஜகாம ஆகமன அந்த இடத்துல வந்து பிரத்தி உஜ்ஜகாம ஆகமன அப்படின்னு வருது. கடகைரிவ ஸ்வைஹி கடகைரிவ அப்படின்னு இடத்துல கடகைஹி இவ கடகைரிவ அடி. அடுத்தது இன்னொருத்தர் படிச்சாச்சா ரெண்டு பேரும்? ஜாயின் பண்ணிருக்கா வாசிக்கட்டுமா? எல்லாரும் படிங்க. ஸ்லோகத்தை படிச்சு இதுல இருக்க சந்தியை படிங்க, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும், சரியா? 7.52 விஜய் சார்நாதன். அடி. तमृद्धिमद्बन्धुजनाधिरूढैः वृन्दैर्गजानां गिरिचक्रवर्ती प्रत्युज्जगामागमनप्रतीतः प्रफुल्लवृक्षैः कटकैरिव स्वैः. இங்க சந்தி வந்து பிரத்யயம் ஒண்ணு இருக்கு. ரித்தி மத்ல ரித்தி பிளஸ் மது பிரத்யயம். அதுக்கப்புறம் பந்து ஜனாதிரூடைஹில பந்து ஜன பிளஸ் அதிரூடை. பந்து ஜன பிளஸ் அதிரூடை. அடி பந்து ஜன பிளஸ் அதிரூடை. அடுத்து பிருந்தைர் கஜானாம்ல பிருந்தைஹி பிளஸ் கஜானாம், இது அடுத்த சந்தி. பிரத்யுஜ்ஜகாமாகமன பிரதீதः பிரத்யுஜ்ஜகாமாகமன பிரதி பிளஸ் உஜ்ஜகாம பிளஸ் ஆகமன பிளஸ் பிரதீதः. அடுத்து கடகைரிவ கடகைரிவல கடகைஹி பிளஸ் இவ கடகைரிவ. நாலு சந்தி நியூஸ் பண்ணி. அடுத்தது அடுத்தது யாரு? சரியா சுவாமி, குழந்தைகள்ல தான் 3 பேர். வசுதா வாசிக்கலாம். அடியன் சுவாமி வசுதா, க்ஷமிக்கணும் அடியன். வசுதா வாசிக்கலாம். समृद्धिमद्बन्धुजनाधिरूढैः कृन्दैर्गजानां गिरिचक्रवर्ती प्रत्युज्जगामागमनप्रतीतः प्रफुल्लवृक्षैर्कटकैरिव स्वैः. அடியன் ரித்தி மத்துங்கிறது ரித்தி, அதுக்கப்புறம் மத்து பிரத்ய சந்தியா இருக்கடியன். அதுக்கப்புறம் பந்து ஜனாதிரூடைஹி, அதுல வந்து ஜனாதிரூடைஹி ஜன பிளஸ் அதிரூடைஹி. அதுக்கப்புறம் பிருந்தைர் கஜானாம் பிருந்தைஹி கஜானாம் பிரத்யுஜகாமாகமன பிரதீதः. பிரத்யுஜகாமாகமனங்கிறது பிரதி உஜ்ஜகாம ஆகமன. அப்புறம் கடகைரிவ வந்து கடகைஹி பிளஸ் இவாடி. நல்லது. சரி, இப்ப அர்த்தத்தை பார்ப்போமா? இப்போ எல்லாரும் வரவேற்கிறார். சிவபிரான் வந்து இறங்கிட்டார். இப்ப எப்படி இருக்கா அந்த சீன், எப்படி இருக்கு? எதிர்கொண்டு அழைக்கிறான், சிவனை வரவேற்கிறான். எப்படி வரவேற்கிறான் அப்படிங்கிறத காளிதாசன் வந்து வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா, ஆகமன பிரதீதா, சிவபிரானை எதிர்பார்த்துட்டு இருக்கா எல்லாருமே. யார் இருக்கான்னா கிரி சக்கரவர்த்தி, மலைகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தியான இமவான் காத்துட்டு இருக்கான்.
எப்படி இருக்கான்னா யார் வந்திருக்கா கூட அப்படின்னா ரித்திமத் பந்து ஜனாதிரூடைஹி பிருந்தைஹி. பிருந்தம்னா கூட்டம், ஒத்த 2 பேர் இல்லையா, ஏகப்பட்ட கூட்டமா இருக்கலாம் உறவினர்கள்லாம். அவெல்லாம் எப்படிப்பட்டவான்னா பந்து ஜனங்கள், அவ எல்லாருமே பந்து ஜனங்கள். சரி, எப்படிப்பட்ட பந்துனா ரித்திமத், பணக்காரன், நல்ல பணக்காரன், நல்ல சொத்து எல்லாரும். அவன் வந்து சக்கரவர்த்தியோட உறவுக்காரெல்லாம் என்ன சாதாரணமா இருப்பாளா? இருக்க மாட்டான் இல்லையா? அதுல ரித்தி பிளஸ் மத், நல்ல தனதானியத்தோட நல்ல செழிப்பா இருக்கா. அவ வந்து ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுட்டு இருக்கா, உயர்ந்த பட்டாடைகள்லாம் அணிஞ்சுட்டு இருக்கா. அப்படி வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கான். பிரத்யுஜகாம சொல்லி எதிர்கொண்டு அழைக்கிறான். ஆகமன பிரதீதா. சரி, அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத காளிதாசன் தன்னுடைய ரசமான உபமா காளிதாசர்ன்னு சொல்றோம் இல்லையா? சோ அதனால பிரபுல்ல விரக்ஷைஹி கடகைஹி இவ ஸ்வைஹி. ஸ்வைஹின்னா தன்னுடைய ரித்திமத் பந்து ஜனாதிரூடைஹி பிருந்தைஹி. அப்படி இந்த இப்படி ஸ்வைஹி தன்னுடைய ரித்திமத்து பணக்கார பந்து ஜனங்களோட அதிரூடைஹி கூட சேர்ந்த விருந்தைஹி கூட்டங்களாக சேர்ந்தவர்களோட இருப்பவனான கிரி சக்கரவர்த்தி. கிரி சக்கரவர்த்தி, இந்த கிரிகளுக்கெல்லாம் மலைகளுக்கெல்லாம் அரசனான இவன் யானை மேல ஏறிண்டு வந்தானா. ஓகே, எப்படி வந்தது, எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னானா, இப்ப யானை கூட்டங்கள்லாம் காட்டுக்குள்ள வந்துதான். காட்டுக்குள்ள வந்தா அது என்ன விசேஷம் சுவாமி? அதான் எப்போதும் தான் காட்டுக்குள்ளதானே இருக்கலாம். அப்படி இல்லையா, மரங்கள் இருக்குல்ல, நல்ல பூத்து குலுங்கின மரங்கள் நடுவுல யானை கூட்டம் வந்தா எப்படி இருக்குமா? அந்த மாதிரி இவாள்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கால, இவா பண்ணிட்டு இருக்கிற பட்டாடைகள், அணிஞ்சுட்டு இருக்கிற பட்டாடைகள், தங்க நகைகள், தலையில தலைப்பாக்க, கையில விதவிதமான ஆயுதங்கள், அதுமெல்லாம் விதவிதமான கையில வச்சுட்டு இருப்பாள்ல, கோல் எல்லாம் வச்சுட்டு இருப்பா இல்லையா, கத்தி கோல் அது இதுன்னு வச்சுட்டு இருப்பாள்ல, தடி அதெல்லாம் பார்க்கறது எப்படி இருக்குன்னா, இந்த யானை கூட்டம் வந்து நல்ல வாசனையுள்ள புஷ்ப மலர்கள் பூத்து குலுங்கி இருக்கிற காட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துதான். அதாவது எப்படி நல்லா கவனிக்கணும், அந்த இடத்துல அழகா கவனிக்கணும். மக்கள் போட்டு இருக்கிற ஆடைகள், யானை நல்ல பூத்து குலுங்கி இருக்கிற மரங்கள். இப்ப எதுக்கு எது ஓமானம் அப்படின்னா, மக்கள்லாம் யானைக்கு ஓமானம். பூத்து குலுங்கி இருக்கிற புஷ்பங்கள், நல்ல வெண்மையான வாசனையான புஷ்பங்கள் எதுக்கு இதுன்னா போட்டு இருக்கிற ஆடைகளுக்கு, பட்டாடைகளுக்கு. அந்த மாதிரி வந்து எல்லாம் நிக்கிறாளாம் எதிர்த்து, யார எதிர்பார்த்து இவரை வரவேற்கிறதுக்கு இங்க காத்துட்டு இருக்கா. ஓகே, சரி, இப்ப திருப்பி படிங்க, அர்த்தத்தோட படிங்க ஸ்லோகத்தை. वसुधा वसिक्लारि समृद्धिमद्बन्धुजनाधिरूढैः वृन्दैर्गजानां गिरिचक्रवर्ती प्रत्युज्जगामागमनप्रतीतः प्रफुल्लवृक्षैर्कटकैरिव स्वैः. अरे ஒரு நிமிஷம். அடே இந்த ஸ்லோகத்துல அந்த சிவனை வந்து எல்லாரும் அவள் பந்துகள் வரவேற்கிறா. எந்த மாதிரி பந்துகள்னா, ரொம்ப ரொம்ப பணக்காரா இருக்கிற பந்துகள் வரவேற்க, பட்டாடை நகை எல்லாத்தையும் உடுத்திட்டு இருக்கிறாவாள்லாம். அதுக்கப்புறம் எனக்கு பிரேக் ஆச்சு, எனக்கு இன்டர்நெட் சரியா திருப்பி சொல்றேன். அதான் பட்டாடைகள் உடுத்தின்னு இருக்கிற அவள்லாம் நிறைய நகைகள்லாம் இது பண்ணிட்டு, கையில தடி எல்லாம் வச்சுட்டு, கையில கோல்கள், செங்கோல், போக்குவரத்து, கையில ஈட்டி, செங்கோல் ஏதோ வச்சுட்டு இருக்கா கையில. அப்படிப்பட்டவ வந்து பட்டாடைகள்லாம் உடுத்தின்னு இருக்காளாம், அணிகலன்லாம் சாத்தின்னு இருக்காளாம். இது எப்படி இருக்குன்றத காளிதாசன் வர்ணிக்கிறான்.
அதாவது மலையில ஏன்னா அவ இருக்கிறதே மலை மேல தானே, மலைக்குன்றுகள்ல மரங்கள் நன்றாக பூத்து குலுங்கி அது நடுவுல யானை கூட்டம் போச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்றான். மக்கள்லாம் யானை கூட்டத்துக்கு சமானமா சொல்றாங்க. அவ போட்டிருக்கிற பட்டாடைகள் நகைகள் அதெல்லாம் வந்து அந்த பூத்து குலுங்கி இருக்கிற மரங்களை வந்து சொல்றாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இது வந்து இருந்தது. அந்த தாழ்வர் அந்த இடம் இருக்கு இல்லையா, அது பேர் என்ன சொல்றது, அந்த அந்த பக்கமே, அதாவது மலையினுடைய வேலி, அந்த இடம் வேலி ரேஞ்சஸ், இமாலயன் ரேஞ்சஸ், அந்த இடத்த இமாலயன் ரேஞ்சஸ் ரேஞ்ச் வந்து அந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு அவர். இதான் அங்க இடத்துல. சரியா? அடுத்தது தப்பு இல்ல, திருப்பி ஒரு அர்த்தத்தோட படிங்க. திருப்பி படிக்கணுமா? समृद्धिमद्बन्धुजनाधिरूढैः वृन्दैर्गजानां गिरिचक्रवर्ती प्रत्युज्जगामागमनप्रतीतः प्रफुल्लवृक्षैर्कटकैरिव स्वैः. அடியன் இப்ப அந்த சிவனுக்கு வந்து இருக்கிற எல்லா பந்துகளும் ரொம்ப பணக்காராளா இருக்கா, அவ நகையெல்லாம் போட்டு வந்திருக்கா. இது எப்படி காளிதாசன் இதை எப்படி வர்ணிக்கிறாருன்னா, இப்போ ஒரு காட்டுல நிறைய பூக்கள்லாம் பூத்துக்கிறதுக்கு நடுவுல ஒரு யானை கூட்டம் அப்படி வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ற நடிகன். அந்த யானை கூட்டம் வந்து அந்த பந்துகளுக்கு சமமா இருக்கு. அதுக்கப்புறம் அவர் போட்டு இருக்கிற ஆபரணங்கள்லாம் மரத்துக்கு சமானமா இருக்கு. மரத்துல இருக்கிற பூக்களுக்கு சமானமா இருக்கு. समृद्धिमद्बन्धुजनाधिरूढैः वृन्दैर्गजानां गिरिचक्रवर्ती प्रत्युज्जगामागमनप्रतीतः प्रफुल्लवृक्षैः कटकैरिव स्वैः. இந்த ஸ்லோகத்துல காளிதாசர் எப்படி அந்த ஓஷதி பிரஸ்தத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் சிவன் எப்படி வரவேற்றான்னு சொல்ற. சம்ருத்திமத் பந்து ஜனாதிரூடைகி, அந்த ஹிமவானோட பந்துக்களுடைய அந்த கூட்டம், அவ எல்லாருமே ரொம்ப பணக்காராளா, அவ ஆபரணங்கள் பட்டாடைகள் கோல் ஈட்டி எல்லாமே பிடிச்சிட்டு எல்லாம் வந்தா. அவ வந்து அவளை பாக்கிறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, யானைகள் வந்து மலையில யானைகள் அந்த பூத்து அந்த விருட்சங்கள் போல அத ஆட்டி அது வந்து நடுவுல போறாம இருக்கு. ஆட்டெல்லாம் இல்ல, அது நடுவுல யானைகள் இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. அதுல நடுவுல போயிண்டே அவ யானைகள் எப்படி போனா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. இங்க வந்து அந்த யானைகளை வந்து அவர் வந்து இந்த இப்போ அந்த பீப்புளுக்கு கம்பேர் பண்றார், இந்த ஜனங்களை கம்பேர் பண்ற. அதே மாதிரி அந்த அவ பிடிச்சுட்டு இருக்கிற வஸ்துக்கள், அவ போட்டு இருக்கிற பட்டாடைகள், இதெல்லாம் அந்த விருட்சத்துல இருக்கிற பூக்கு கம்பேர் பண்றார். இதுல அவருடைய ஓமான அந்த ஒரு சைலி தெரியுது. அடுத்தது விஜய் சார்நாதன் படிக்கலாமா? समृद्धिमद्बन्धुजनाधिरूढैः वृन्दैर्गजानां गिरिचक्रवर्ती प्रत्युज्जगामागमनप्रतीतः प्रफुल्लवृक्षैः कटकैरिव स्वैः. இந்த ஸ்லோகத்துல காளிதாசர் என்ன சொல்றாருன்னா, மலைகளுக்கு ராஜாவான அந்த ஹிமவான் என்பவர், அவர் வந்து உறவினர்கள் பந்துக்கள் எல்லாம் அழைக்கிறார். அப்போ அவ எப்படி இருக்கா அப்படின்னு ஒரு வர்ணனை செய்யறார். இவ வந்து சிவபிரானோட கல்யாணத்துக்கு வரா, அவ எப்படி இருக்கா அப்படின்னு காளிதாசர் ஒரு வர்ணனை செய்யறார். எப்படி இருக்கான்னா, அவ அந்த மலை பிரதேசத்துல அவ எல்லாரையும் யானை கூட்டங்கள் அப்படின்னு முதல்ல சொல்றார். அப்புறம் அவ மக்கள்லாம் யானை கூட்டங்கள்னா, அவ போட்டு இருக்க நகைகளும் அவ
பிடிச்சிட்டு அந்த கொம்புகள் ஈட்டிகளும் அவ அணிந்து கொண்டிருக்கிற அந்த ஜுவல்ஸ் அதெல்லாம் வந்து பூத்து குலுங்கிய மரங்கள், புஷ்பித்த மரங்கள் போல் இருப்பதுமாக ஒரு வர்ணனை செய்கிறது. மிக அழகாக இருக்கிறது என்று இது போல் இருக்கும் மக்களை, பந்துக்களை ஹிமவான் அழைக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. எல்லாமே வாசிச்சிட்டோம். சரி, இப்போ அடுத்த ஸ்லோகம் யார் படிக்க போறது? அது விஜயசரணன் சுவாமியோட வாசிக்கிறேன். தஸ்மின் முகூர்த்தே புரசுந்தரீணாம் ஈசான சந்தர்ஷன லாலசானாம் பிராசாதமாலாசு பபூவுரித்தம் த்யக்த்யான்யகார்யாணி விசேஷ்டிதானி தஸ்மின் முகூர்த்தே புரசுந்தரீணாம் ஈசான சந்தர்ஷன லாலசானாம் பிராசாதமாலாசு பபூவுரித்தம் த்யக்த்யான்யகார்யாணி விசேஷ்டிதானி தஸ்மின் முகூர்த்தே புரசுந்தரீணாம் ஈசான சந்தர்ஷனலாலசானாம் பிராசாதமாலாசு பபூவுரித்தம் த்யக்த்யான்யகார்யாணி விசேஷ்டிதானி தஸ்மின் முகூர்த்தே புரசுந்தரீணாம் ஈசான சந்தர்ஷனலாலசானாம் பிராசாதமாலாசு பபூவுரித்தம் த்யக்த்யான்யகார்யாணி விசேஷ்டிதானி ரெண்டு தடவை படிங்க சுவாமி.
तस्मिन् मुहूर्ते पुरसुन्दरीणाम् ईशानसन्दर्शनलालसानां प्रासादमालासु बभूवुरित्थं त्यक्तान्यकार्याणि विचेष्टितानि तस्मिन् मुहूर्ते पुरसुन्दरीणाम् ईशानसन्दर्शनलालसानां प्रासादमालासु बभूवुरित्थं त्यक्तान्यकार्याणि विचेष्टितानि. இப்போ இந்த இடத்துல சந்தியை பார்க்கலாமா? சந்தி வந்து தஸ்மின் முகூர்த்தே புற சுந்தரீனா ஈசான சந்தர்ஷன லாலஸ்தானம், எதுவுமே சந்தி இல்லை. பிராசாத மாலாசு இந்த இடத்துல பபூவு ரித்தம், பபூவு பபூவு பிளஸ் இத்தம், பபூவு பிளஸ் இத்தம் பபூவு ரித்தம். தெக்தானி அந்யகாரியாணி இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு. தெக்தானி அந்யகாரியாணி இந்த இடத்துல இருக்கு. விசேஷ்டிதானி இது வந்து ஒரு சப்தம். இந்த இடத்துல 2 சந்தி தான் இருக்கு. பிரத்யா ஒண்ணும் தஸ்மின் முகூர்த்தே நோட் பண்ணீங்க. படிங்க, மற்ற பேர் இதெல்லாம் படிங்க. படிங்க எல்லாரும். तस्मिन् मुहूर्ते पुरसुन्दरी नाम ईशानसन्दर्शनलालसानां प्रासादमालासु बभूवुरित्थं त्यक्तान्यकार्याणि विचेष्टितानि. இங்க 2 சந்தி இருக்கு. பபூவுரித்தம் அப்படின்ற இடத்துல பபூவுஹு பிளஸ் இத்தம் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி தியக்தான்ய காரியாணியில தியக்தானி பிளஸ் அந்நிய காரியாணி அப்படின்னு இருக்கு. சரி, அடுத்தது விஜய் சாரநாதன். வசுதா வசிச்சுட்டு அப்புறம் விஜய் சாரநாதன் வாசிக்காரு. अरे तस्मिन् मुहूर्ते पुरसुन्दरीणाम् ईशानसन्दर्शनलालसानां प्रासादमालासु बभूवुरित्थं त्यक्तान्यकार्याणि विचेष्टितानि. இருக்க சந்தி பபூவுரித்தம் பபூவுஹு இத்தம் त्यक्तान्यकार्याणि त्यक्तानि अन्यकार्याणि. तस्मिन् मुहूर्ते पुरसुन्दरीणाम् ईशानसन्दर्शनलालसानां प्रासादमालासु बभूवुरित्थं त्यक्तान्यकार्याणि विचेष्टितानि. இதுல 2 சந்தி இருக்கு. பபூவுரித்தம் பபூவுஹு பிளஸ் இத்தம், இன்னொன்னு त्यक्तान्य कार्याणि त्यक्तानि பிளஸ் अन्य कार्याणि. அடி தன்யாஸ் படி. தன்யாஸ் படிச்சாச்சா? எல்லாரும் வாசிச்சோம். ஆமாடி. சரி சரி. இப்ப இதுக்கு முன்னாடி வந்து 7:52 ஸ்லோகம் பார்த்தோம். இப்ப 7:56 நடுவுல வந்து 3 ஸ்லோகம் இல்லை. இந்த 3 ஸ்லோகத்துல என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். பார்த்துட்டு மேல போவோம். இப்ப எல்லாரும் வரவேற்கா இல்லையா? வரவேற்ற அப்புறம் என்ன நடக்கும்? அவர் உள்ள வருவார், சிட்டி உள்ள வருவார், ஓஷதி பிரஸ்தத்துக்கு உள்ள வரணும் இல்லையா? சோ அதனால அவர் வந்து வரார். சரி, வரத்துக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா 2 பேரும் சங்கமிச்சாலாம். யாரு? கோட்டையினுடைய கதவு கிட்ட, ஓஷதி பிரஸ்தத்தினுடைய கோட்டை கதவு கிட்ட 2 பேரும் சந்திச்சாலாம். யார் 2 பேர் சந்திச்சா? ஹிமவானுடைய குழுக்கள், அவளுடைய உறவினர்கள். அந்த பக்கம் சிவபிரான், தேவர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க இல்லையா? ரிஷிகணங்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. இது எப்படி இருந்ததுன்றத காளிதாசன் ரொம்ப ஆச்சரியமா வர்ணிச்சிருக்கான். எப்படின்னா, ஒரு அணைய திறந்தா எப்படி வந்து எதிர வந்து இருக்கிற தண்ணியும் இந்த தண்ணியும் வந்து சங்கமிக்குமோ, அந்த மாதிரி 2 பக்கத்துல இருந்தும் மக்கள் வந்து ஒண்ணு சேர்ந்தா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அடுத்து ரொம்ப சந்தோஷத்தோட என்ன பண்ணானா, அவன் வந்து எல்லாருமே என்ன பண்ணாலாம், இப்போ வந்து சிவபிரான் வந்து
அந்த இவன் இருக்க ஹிமவானை பார்த்து கை கூப்பணும், அவனுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணணும்னு வந்து நினைச்சாரா. ஏன்னா பொண்ணு கொடுக்க போறார் மாமனார், அதனால வந்து கை கூப்பி வணங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கணும்னு நினைச்சாராம். ஆனா சிவபிரானுடைய பெருமையினாலையும் அவருடைய வழிவழகினாலையும் எல்லாரும் என்ன பண்ணாலாம், அவரை பார்த்து கை கூப்பினாலாம். அப்ப ஹிமவானும் பார்த்து கை கூப்பினானா. கை கூப்பினா வந்து அதுக்கு பிரதி கை கூப்பலாக இருந்தது. அதாவது சிவபிரானும் அவரை வணங்கினார். முதல்ல என்ன எடுத்தா, அந்த சிவபிரான் வந்து இப்போ என்ன இருக்கு, தேவதை, அவர் வந்து பெரிய தெய்வம், அவர் கீழே தான் எல்லான்ற மாதிரி இருக்கு. இப்ப அவர் வந்து ஹிமவானுக்கு வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிக்கலாம்னா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தான் பண்ணணும். அப்படிப்பட்ட ஸ்தானத்துல இருக்கிறவர் அவர் இப்போ ஹிமவான வணங்கலான்னு முடிவு பண்ணாராம். ஏன்னா வந்து பொண்ணு கொடுக்க போறார் தன்னுடைய மாமனார் ஸ்தானத்துல, அதனால அவரை சேவிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல சாஸ்திரப்படி அவர் என்ன பண்ணலாம், சேவிக்கிறதுக்கு நினைச்சாராம். ஆனா என்ன எடுத்தா, இவருடைய அழகுலையும் இவருடைய பிரபாவத்தினாலையும் அங்க இருக்கிறவா எல்லாரும் என்ன பண்ணாலும் கை கூப்பி அவரை நமஸ்காரம் பண்ணாலும். அதே மாதிரி ஹிமவான் என்ன பண்ணானா, கை கூப்பி தலையை தாழ்த்தி சிரத்தை தாழ்த்தி வணங்கினானா. வணங்கின உடனே என்ன ஆயிடுத்தா, வந்து சிவபிரானும் அந்த வணக்கத்தை தெரிவிக்கவே என்ன ஆயிடுத்தா, இப்ப சிவபிரான் வந்து வணக்கம் தெரிவிச்சா மாதிரி இல்லையா, இவனுக்கு வந்து இவன் பேர் என்ன, ஹிமவான் வந்து பண்ணத்துக்கு பதில் வணக்கம் தெரிவிச்சா மாதிரி ஆயிடுத்து அப்படின்றதாக காளிதாசன் வந்து சொல்றார். அதுக்கப்புறம் இவரை கூட்டின்னு போனோம் இல்லையா, கூட்டின்னு போச்சு. எப்படி கூட்டின்னு போனான்னா, கால் மொத்தம் அமுங்குற மாதிரி, பூ வந்து தூவி வச்சிருந்தாளாம். எங்க அந்த இதுல பேர் என்ன சொல்றது, வழியில. அந்த வழி எப்படி இருந்தது அப்படின்னாக்க, கால் பதிஞ்சு, காலே கணுக்கால் பதிஞ்சு மூடுற வரையில் புஷ்பம், அவ்வளவு புஷ்பம் போட்டு வச்சிருந்தாலும், கிட்டத்தட்ட 1.5 அடிக்கு புஷ்பம் போட்டு வச்சிருந்தா. அது ஒரு பத பிரயோகமே இருக்குதான், ஆகுல்பகாரார்பித மார்க்க புஷ்பம். புஷ்பம் எவ்வளவு போட்டிருந்தான்னா, கால் கணுக்கால் மறையிற அளவுக்கு காலை வச்சா கால் உள்ள போடும், கணுக்கால் மறையணுமா, அந்த அளவுக்கு வந்து புஷ்பத்தை போட்டு வச்சிருந்தானா வழியில. அந்த அளவுக்கு போட்டு அவரை வரவேற்றானா யார அப்படின்ட்டு வந்து இது பண்ணார். அப்படிப்பட்ட அவ்வளவு புஷ்பங்களை போட்டு, பலவிதமான புஷ்பங்களை, வாசனை புஷ்பங்களை போட்டு வரவேற்றான்னார். வரவேற்றாச்சு. இந்த 3 ஸ்லோகம் நடுவில் இருந்ததுல ஒரு ஸ்லோகத்தினால வந்து 2 பேரும் 2 உறவினர்களும் தான், இந்த பக்கத்துல இருக்கிறவாளும் அந்த பக்கத்துல இருக்கிறவாளும் ஒண்ணு சேர்ந்து ஒருத்தருக்கு குசல பிரச்சனை விசாரிச்சா அப்படின்னா. அடுத்த ஸ்லோகத்துல வணக்கம் தெரிவிச்சுண்டா. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல அவருக்கு வந்து பூவை இறைச்சி, வீதி மொத்தம் பூவை இறைச்சி, கணுக்கால் உள்ளன் போற அளவுக்கு பூவை பதிச்சு, அதுக்கு மேல வந்து அவருக்கு வந்து நடந்து வர மாதிரி பண்ணியிருந்தா. ஆனா அந்த இதை நடக்கிறத மக்கள்லாம் நகரணும் இல்லையா, நகரத்த எல்லாரும் செய்யாம ஹிமவானே என்ன பண்ணானா, சந்தோஷப்பட்டு சிவபிரானுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் நகருங்கோன்னு சொல்லிட்டே போனானா. ஆச்சா, இது முன்னாடி ஸ்லோகம். இப்ப அடுத்த ஸ்லோகம். இப்போ வீதிகள்லாம் எப்படி இருந்து, வீதியில இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணா, அதுல பர்டிகுலரா என்ன சொல்றான், அங்க என்ன பணக்காரன்னு சொல்லியாச்சு ஏற்கனவே. அந்த நகரத்திலே இருக்கிறவா எல்லாரும் பணக்காரான்னு சொல்லியாச்சு. அவள்லாம் என்ன பண்ணியிருந்தா, பெண்கள்லாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தா, ஏன்னா அவரை பார்க்கிற ஆசையில எல்லாரும் வந்திருக்கா. ஆனா குறிப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, பெண்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படி. இது ரொம்ப முக்கியமானது இந்த அடுத்த வர ஸ்லோகங்கள்லாம். காரணம் என்ன அப்படின்னா, இவாளுடைய ரிச்னஸ் அந்த காலத்துல, இது வந்து வெறுமை ஏதோ வந்து ஹிமவான் மட்டும் இருந்ததாக அர்த்தம் இல்லை, ஹிமாலயத்திலிருந்து அர்த்தம் இல்லை. காளிதாசனுடைய காலத்துல ஏதோ ஒரு ராஜாக்கு அந்த மாதிரி வரவேற்பு கொடுத்திருக்கா, அவனுடைய ராஜாக்கோ அவனுக்கோ. ஏன்னா அவன் கவி சக்கரவர்த்தி இல்லையா, ஆனால் அவனுக்கோ ராஜாக்கோ இந்த மாதிரி வரவேற்பு கொடுத்திருக்கா, புஷ்பங்களை தூவி. இதே மாதிரி வஸ்திரங்கள்லாம் எப்படி வந்து பட்டாடைகளை உடுத்திண்டு ஆபரணங்கள் இன்னும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் ஸ்திரீகள்லாம் வந்து எப்படி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா, வீதிகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து இதுல காட்டுறதுனால என்ன தெரியுதுன்னா, காளிதாசன் காலத்துல இவ்வளவு ரிச்னஸ் இருந்தது அப்படின்றான். ஓகேவா, எப்படி இருந்ததுன்னா, இப்போ மாளிகைகள் இருந்தது, அந்த 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 வீதியில வந்து மாளிகைகள் இருந்ததுன்னாரு. எப்படிப்பட்ட மாளிகைன்னா, அடுக்குமாடி வீடு கட்டடங்கள் இருந்தது. அப்படின்னா எவ்வளவு பெரிய பணக்காரர்களா இருக்கணும் அந்த காலத்திலேயே. அப்பவே மாடி வீடு கட்டி, அந்த மாடி வீடுல இருக்கிற மாதிரி பால்கனி எல்லாம் சொல்றாரு, எல்லாம் பால்கனி எல்லாம் சொல்ல போறாரு. இப்போ நம்ம பார்க்க போறோம், ஜன்னல் பால்கனி எல்லாத்தையுமே பார்க்க போறோம்.
ஆச்சா. ஸோ இப்ப என்ன ஆச்சு, இந்த ஸ்லோகத்துல என்ன ஆச்சு, தஸ்மின் முகூர்த்தே, முகூர்த்தம்னா அவனே நம்ம சொல்ற முகூர்த்தம், அந்த நேரத்துலன்னு அர்த்தம். அந்த நல்ல நேரத்துல, அது நல்ல நேரம், ஏன்னா வந்து சிவபிரான் வரதுனால அது நல்ல நேரம். அப்போ ஈசான சந்தர்ஷன லாலசானம், லாலசானம்னா ஆசைப்படுபவர்கள்னு அர்த்தம். சிவபிரானை பார்க்கணும். அதாவதுன்னா இப்ப பார்த்தெல்லாம் தெரியும், எல்லாருமே 10 மணிக்கு ப்ரோக்ராம் போட்டுருப்பா, 10 மணிக்கு தான் எல்லாரும் அலங்காரம் பண்ணிட்டு இருப்பா. பள்ளிக்கூடத்துல விட நாங்கெல்லாம் பாக்குறோமே, 10 மணிக்கு ப்ரோக்ராம்னா அப்பதான் சுவாமி சார் 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 இன்னும் 10 மினிட்ஸ் சார் டெக்கரேஷன் வந்து மேக்கப் பாயிண்ட் இருக்கு சார். ஓகே சார், ஒரே ஒரு சின்ன ஸ்டேஜ் டெக்கரேஷன்ல பாக்கி இருக்கு சார், இதுக்கு சார் ஒயர் அட்ஜஸ்ட் பண்ணணும் சார், கேமரா வைக்கல சார், அது சார் ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பான், முடிக்க மாட்டான். அது மாதிரி சிவபிரான் வந்துட்டார், இன்னும் பெண்கள்லாம் ரெடி ஆகலையாம், இன்னும் சில பெண்கள் ரெடி ஆகல, நிறைய பேர் ரெடி ஆகி வந்துட்டா, இன்னும் சில பெண்கள் ரெடி ஆகல. இப்ப அவள்லாம் வந்து சிவனை பார்க்க, இப்ப இருக்கிறவாள்லாம் பார்க்க முடியுது, யாரு இப்ப வந்துட்டவாள்லாம் பார்க்க முடியுது, வராதவாள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கறத வந்து சொல்ல போறாரு. அடுத்த ஒரு 3-4 ஸ்லோகத்துல சொல்ல போறாரு. அதுதான் சொல்றாரு, தஸ்மின் முகூர்த்தே, அந்த நேரத்துல இவரை பார்க்க வர முடியாத சில பேர்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தா. ஓகே, ஈசான சந்தர்ஷன லாலசானம், அவளுக்கெல்லாம் மாப்பிளைய பார்த்துடணும், சிவபிரானை பார்த்துன்னு. மாப்பிள்ளை ஒரு பக்கம், சிவன் அவளை பொறுத்த பரமேஸ்வரன், அவன் அவரை பார்க்கணும். நாம நம்ம கைலாசம் எல்லாம் போனா அவரை பார்க்க முடியாது, கைலாசமே போக முடியாது, போனா தானே பார்க்க முடியும். அவர் நம்ம தெருவுல வர்றார். ஓகே, சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள், தோனி சச்சின் டெண்டுல்கர் மாதிரி இருக்கிறவா வரா, ரோட்ல நடந்து வரா, என்ன ஆகும், அவ்வளவுதான். அந்த மாதிரி அது கிளம்பி வந்தா. ஈசான சர்வ சந்தர்ஷன லாலசானாமி, வாழலாம் துடிக்கிறான். லாலசன்னா துடிக்கிறது, அப்படியே இவரை பார்த்தே ஆகணும்னு. ஆனா அவள்லாம் தயாராகல. யாரு, புற சுந்தரீனாம், அழகான அந்த பெண்கள் இருக்கா இல்லையா, இளம் பெண்கள், அந்த புறத்துல, புறம்னா நகரம், அந்த நகரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்றாளா, பிராசாத மாலாசு, பிராசாத மாலாசு என்ன, பிராசாதம்னா அடுக்குமாடி கட்டடங்கள், மாலைகள், மாலைன்னா அந்த வரிசை, அப்படியே அந்த அந்த தெரு மொத்தம் ராஜவீதி இல்லையா, என்ன ராஜவீதியில தான் ராஜா வருவார், எல்லாரையும் இன்வைட் ரிசீவ் பண்ணுவார். அந்த ராஜவீதியில 2 பக்கமும் அழகான வந்து அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் இருக்குதான். அது என்ன வரிசையா இருக்குன்ற, 1-2 இல்ல, நிறைய அடுக்குமாடிகள் இருக்கு. அதுல இருக்கிற பெண்கள்லாம் என்ன பண்றாளா, தெக்தாணி அகாரியாணி, தெக்தாணி அந்நியகாரியாணி விசேஷ்டிதானி, அவெல்லாம் என்ன பண்ணிருந்தாலும் ஏதோ பண்ணிட்டு இருக்கா. ஆனா இதுல என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கா, டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கா, ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அந்த காரியங்களை அப்படியே விட்டுட்டு, விசேஷ்டிதங்கள்னா அவருடைய செயல்கள் அது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு, தெக்தாணி தெக்த அந்நியகாரியாணி, இப்ப என்ன வேலை பண்ணிட்டு இருக்காளோ அதை அப்படியே விட்டுட்டாளாம். விசேஷ்டிதானி இத்தம் பபூஹு, இந்த மாதிரியாக ஆனார்கள். இந்த ஸ்லோகத்துல சொல்ல, இனிமே வரப்போற ஸ்லோகத்துல சொல்ல போறேன். அதுக்குதான் இது வந்து பீடிகையா சொல்றாரு. இப்ப என்ன சொன்னா, வந்தவா வந்தாச்சு, வராதவா யார் வரலன்னா பெண்கள் தான் வரல, இன்னும் சில பெண்கள் வரல. எங்க வரலன்னா எல்லா மாளிகைகள்ல இருந்து சில பெண்கள் வரல. இப்ப அந்த பெண்கள்லாம் எப்படி இருந்தா, எப்படி அவ தங்களுடைய காரியத்தை விட்டுட்டு சிவபிரானை பார்த்தா, தன்னுடைய வீட்டுல இருந்து எப்படி பார்த்தான்றது சொல்ல போறார் அடுத்த ஸ்லோகங்கள்லாம். ஓகே, தஸ்மின்னு முகூர்த்தே ஈசான தர்ஷன லாலசானம், லாலசானம் ஆவல், ஆவல் உள்ள, டெம்டேஷனா இருக்கக்கூடிய, புறசுந்தரீனாம், புறன்னா நகரம், சுந்தரிகள், சுந்தரீனாம் பெண்கள், பிராசாத மாலாசு அந்த வரிசையில இருக்கக்கூடிய மாளிகைகள்ல இத்தம் இவ்வாறாக, திக்த அந்நியகாரியாணி தாங்கள் என்ன வேலைகள் செய்துட்டு இருக்கிறோமோ அந்த வேலைகளை அப்படியே விட்டுட்டு, விசேஷ்டிதானி செயல்களை விட்டவர்களாக பபூஹு மாறினார்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். காளிதாசன் அதை வந்து வர்ணிக்கிறார். படிங்க. வாசிக்கிறார். तस्मिन् मुहूर्ते परसुन्दरीणाम् ईशानसन्दर्शनलालसानां प्रासादमालासु बभूवरिक्तं त्यक्तान्यकार्याणि विचेष्टितानि
அடே இப்ப அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாரும் வந்து சிவனை பாக்கறதுக்குன்னு வெளில வரா. அந்த அந்த நல்ல முகூர்த்தத்துல அந்த ரொம்ப அழகா இருக்கிற பெண்கள்லாம் வரா. யார பாக்கறதுக்குன்னா சிவனை பாக்கறதுக்கு. அதுக்கு முன்னாடி பாக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு வரத்துக்கு முன்னாடி நிறைய வேலை பண்ணியிருந்தா. அவ காத்து வேலையோ இல்லைன்னா கல்யாணத்துக்கு வேலையோ பண்ணியிருந்தா. அடே ஒண்ணு இல்ல அடே வேலை பண்ணியிருந்தா. ஆனா சிவனை பார்க்கணும்னு என்ன பண்ணியிருந்தாலும் அதை விட்டுட்டு வந்தாரு. சந்தோஷம். அடே தன்யாஸ்மி तस्मिन् मुहूर्ते पुरसुन्दरीणाम् ईशानसन्दर्शनलालसानां प्रासादमालासु बभूवरुक्तं त्यक्तान्यकार्याणि विचेष्टितानि. அடியன் இங்க வந்து எல்லாருமே வந்துட்டா சிவனை பாக்கறதுக்கு வரவேற்கிறதுக்கு. சில பேர் வரல, அவாதான் வந்து சில பெண்கள். அவெல்லாம் வந்து என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி இப்போ சொல்றாரு. அந்த முகூர்த்தத்துல தஸ்மின் முகூர்த்தே அந்த சமயத்துல புரசுந்தரீனாம் அந்த அந்த வசதி தத்துவத்துல இருக்கிற பெண்கள்னா ஈசான சந்தர்ஷன லாலசானா சிவனை பாக்கிறதுக்கு அந்த ஆசை அவளுக்கு இருக்கு. அவ ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கா. ஆனா வந்து அவ வந்து ஏதோ காரியமா இருக்கா. அந்த காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு விசேஷ்டிதானி அந்த காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு தியக்தானி அவ வந்து சிவனை அவ திராசாத மாலாசு அந்த அந்த வீதியும் அவர் வர்ணிக்கிறார். அந்த ஃபுல் வீதியும் அந்த ராஜ வீதியில அடுக்க மாளிகை எல்லாம் வந்து வரிசையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. तस्मिन् मुहूर्ते पुरसुन्दरीणाम् ईशानसन्दर्शनलालसानां प्रासादमालासु बभूवुरित्थम् त्यक्तान्यकार्याणि विचेष्टितानि. ஈசன் அதாவது சிவன் வந்து ஊருக்குள்ள வரார். அப்போ வந்து என்ன நடக்கிறதுனா நிறைய பேர் ரெடி ஆயிட்டா. ஆனா சில பெண்கள்லாம் வந்து இன்னும் ரெடி ஆகல. சிவன் ஊருக்குள்ள நுழையாற அந்த சமயத்துல ஈசனை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை வந்துருச்சு. அதனால இந்த ரெடியானவா ஏற்கனவே அங்கதான் இருக்கா. ரெடி ஆகாதவா வந்து தான் செய்யற வேலையை நட்டனோட அப்படியே விட்டுட்டு பல மாளிகைகளில் அவ வந்து வேலைகள் பண்ணிட்டு இருக்கா. அப்போ சிவன் வந்துட்டார் அப்படின்னோடனே தான் செய்யற வேலைகளை அப்படியே விட்டுட்டு அவ வந்து சிவனை ஆசையா பார்க்க வந்துட்டா. அடி தினேஷ் அடுத்தது எல்லாருமே வாசிச்சு எல்லாரும் வாசிச்சாச்சு. அடுத்தது இப்ப இதுல வந்து சந்திலாம் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்த ஸ்லோகம் இப்ப இனிமே தொடர்ந்து போகும். அடுத்து என்னோட யார் படிக்க போறா? வாசிக்கிறேன். ஆலோகமார்க்கம் 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 சஹசா விரஜந்த்யா சஹசா விரஜந்த்யா சஹசா விரஜந்த்யா கயாச்சிதுத்வேஷ்டன இரு கயாச்சிதுத்வேஷ்டன கரெக்ட் கயாச்சிதுத்வேஷ்டன 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 வாந்தமால்யः 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 बन्धुं न संभावित बन्धुं न संभावित बन्धुं न संभावित एव तावत् एव तावत् एव तावत् करेण रुद्धोऽपि च करेण रुद्धोऽपि च
करेण रुद्धोऽपि च केशपाशः 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 आलोकमार्गम् 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 सहसा व्रजन्त्या सहसा व्रजन्त्या सहसा व्रजन्त्या कयाचिदुद्वेष्टन 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 वान्तमाल्यः 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 बन्धुं न सम्भावित बन्धुं न सम्भावित बन्धुं न सम्भावित एव तावत् एव तावत् एव तावत् करेण रुद्धोऽपि च करेण रुद्धोऽपि च करेण रुद्धोऽपि च केशपाशः 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 आलोकमार्गं सहसा व्रजन्त्या आलोकमार्गं सहसा व्रजन्त्या आलोकमार्गं सहसा व्रजन्त्या कयाचिदुद्वेष्टनवान्तमाल्यः 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 बन्धुं न सम्भावित एव तावत् बन्धुं न सम्भावित एव तावत् बन्धुं न सम्भावित एव तावत् करेण रुद्धोऽपि च केशपाशः करेण रुद्धोऽपि च केशपाशः करेण रुद्धोऽपि च केशपाशः आलोकमार्गं सहसा व्रजन्त्या आलोकमार्गं सहसा व्रजन्त्या आलोकमार्गं सहसा व्रजन्त्या कयाचिदुद्वेष्टनवान्तमाल्यः 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 बन्धुं न सम्भावित एव तावत् बन्धुं न सम्भावित एव तावत् बन्धुं न सम्भावित एव तावत् करेण रुद्धोऽपि च केशपाशः करेण रुद्धोऽपि च केशपाशः करेण रुद्धोऽपि च केशपाशः आलोकमार्गं सहसा व्रजन्त्या कयाचिदुद्वेष्टनवान्तमाल्यः बन्धुं न सम्भावित एव तावत् करेण रुद्धोऽपि च केशपाशः आलोकमार्गं सहसा व्रजन्त्या कयाचिदुद्वेष्टनवान्तमाल्यः बन्धुं न सम्भावित एव तावत् करेण रुद्धोऽपि च केशपाशः अरे இப்போ இது பார்ப்போம். சரி, இப்ப என்ன பண்ணா முதல்ல ஒரு ஸ்திரீயை பார்த்து சொல்றார் எப்படி இருக்கா அந்த ஸ்திரீ அப்படின்னு. ஆலோக மார்க்கம், மார்க்கம்னா வழி. ஆலோக மார்க்கம் பாக்குற வழி. பாக்குற வழி ஆத்துக்குள்ள பாக்குற வழி எது? பால்கனி வழியா பார்க்கலாம், இல்ல ஜன்னல் வழியா பார்க்கலாம், கிரில் வழியா. இப்ப கிரில் போட்டுறா இல்லையா, புதுசா கிரில் முன்னெல்லாம் அது பால்கனியா இருக்கும். இப்ப கிரில் போட்டுறா, இல்லைன்னா ஜன்னல்னு சொல்லிக்கலாம். சகசா உடனே ஓடியந்தாளம் ஒத்தி. ஏன்னா இதுல மேலத்தாளங்கள்லாம் வாசிக்கிறா இல்லையா, என்ன பண்ணுவா? மேலத்தாளங்கள் வாசிப்பா, நாட்டியம்லாம் ஆடுவா, மயிலாட்டம் ஒயிலாட்டம் குயிலாட்டம்லாம் பண்ணுவா, வெடியெல்லாம் போடுவா, யானை குதிரை எல்லாம் வரும் இல்லையா, மாடு எல்லாத்தையும் வந்து அலங்காரம் பண்ணி ஆசின்னு வருவா, பாட்டெல்லாம் பாடுவா. இவ்வளோ இருக்கு மேட்டர்.
இப்ப என்ன ஆயிடுத்து, அந்த சத்தம் எல்லாம் வந்துடுத்து, கிட்ட வந்துடுத்து, கிட்ட வந்துட்டேன்னு என்ன பண்ணும், தப்பன்னு ஓடுவா. அந்த மாதிரி ஊர்ல கிட்ட வந்துட்டு என்ன பண்ணிட்டாலாம், பண்ணிட்டே இருந்த என்ன பண்ணிட்டாலாம், தலையை வாரிட்டே இருந்தாலாம் இந்த பெண். ஆலோகமார்க்கம் சகதா, தலையை வாரிட்டே இருந்த என்ன பண்ணாலாம், அப்படியே நிறுத்தினாலாம். அத அப்படியே கையால பிடிச்சினாலாம். கையால பிடிச்சிட்டு கடகட ஜன்னல் கிட்ட போய் எட்டி பார்த்தாலாம். ஓகே, கயாச்சித், யாரோ ஒரு பெண் என்ன பண்ணாலாம், ஒரு யுவதி, ஒரு பெண் என்ன பண்ணாலும், உத்வேஷ்டன வாந்தமால்யா, அவருடைய தலை முடிச்சு இன்னும் போடல. அவ தலையில இருந்து புஷ்பம்லாம் விழுந்துருத்தான். ஒரு வேளை ராத்திரி அப்பதான் எடுத்து தலைய ஆத்திரா போல் இருக்கவோ, இல்ல இப்பதான் தலைய வார ஆரம்பிச்சிருக்கா, தலையில இருந்து புஷ்பங்கள்லாம் கொட்டி இருந்துதான். அப்படிப்பட்ட கூந்தலை உடையவளாக இருந்தாள் அவள். ராத்திரிலாம் நிறைய புஷ்பம் வச்சுன்னு படுத்துண்டா போல் இருக்கு. காத்தால எழுந்தா புஷ்பத்தெல்லாம் எடுத்து போட்டு பண்ணாலும் புஷ்பங்கள் இருந்தது. பந்தும் கட்ட முடியலையாத எத அந்த மயிரை, அந்த கூந்தலை, மயிருன்னு சொல்லக்கூடாது, கூந்தல், அந்த கூந்தலை கட்டல இன்னும். பந்தும் ந சம்பாவிதயே, அவளால அந்த இதை வந்து இன்னும் அந்த முடிச்ச வந்து கட்ட முடியல அவளால. என்னால என்ன பண்ணாலாம், இன்னும் பின்னிக்கல அப்படின்னு அர்த்தம். பின்னிக்கணும், அதை வந்து அழகு பண்ணணும். தலையில நன்னா வாரி வகுடு எடுத்து நன்னா பின்னிண்டு நகையெல்லாம் அதுல போட்டுக்கணும் இல்லையா. ராக்கடி போட்டுக்கிறது, இந்த இது போட்டுக்கிறது, சூடாமணி போட்டுக்கிறது, சூரியன் சந்திரன் போட்டுக்கிறது, நெத்தி சுட்டி எல்லாம் இருக்கே. அப்புறம் வந்து புஷ்பத்தை சுத்தணும். இல்ல அந்த என்ன சொல்லுவா, அந்த இதுக்கு பின்னாடி போடுவாளே, கூந்தலுக்கு பின்னாடி அந்த மயிரை தொங்க விடுறதுக்கு பின்னாடி ஜடை போடுவா இல்லையா. ஜடை எல்லாம் சாத்தணும். இன்னும் எவ்வளவு வேலை இருக்குது. என்ன பண்ணலாம், முடியலையா அவளால. ஆசை இப்ப வந்து சிவபிரான பார்த்தாகணும், மாப்பிள்ளைய பார்த்தாகணும், சிவபிரான்னு பார்த்தாகணும், மாப்பிள்ளைன்னு பார்த்தாகணும். எங்க பார்வதிக்கு எப்படி இருக்கார் கணவன், இவெல்லாம் பார்த்தது இல்லை. இந்த காலம் மாதிரிலாம் இது கிடையாது, பேருனா மீடியா கிடையாது. அப்பெல்லாம் வரைகிறதெல்லாம் வரைஞ்சி வச்சுக்க மாட்டா நிறைய. அதனால பார்த்தே ஆகணும். இந்த க்ஷணத்தை விட்டாச்சுன்னா அவரை பார்க்க முடியாது. ஏன்னா கூட்டாங்க அதிகமாயிடும் கல்யாணத்துல. இந்த க்ஷணம் தான் நான் பார்த்தா உண்டு, எங்காத்து வழியா போறேன், இவரை நான் இப்ப பார்த்தாதான் உண்டு, அப்புறம் என்னால பார்க்க முடியாது அப்படின்னு என்ன பண்ணாலும், அப்படியே தலையை வாரத்தை நிறுத்தினாலாம், தலையை பின்றதை நிறுத்தினாலாம், அப்படியே கூந்தலை கையால பிடிச்சிட்டாலாம். கரே நருத்தோபி, அப்படியே பிடிச்சிட்டாலாம் தலைய. கே ஷபாஷா, அப்படியே வந்து ஜன்னல் வழியா இட்டுக்கு சிவபிரான பார்த்தாளா. அப்போ தலையை வாரி அலங்காரம் பண்ணிக்கிறதுன்றது அந்த காலத்துல நம்ம காட்டு மிராண்டியா இல்லைன்னு அர்த்தம். தலையை வாராம இல்லைன்னு அர்த்தம். தைலெல்லாம் பூசிக்கணும், அப்பதான் தலை ஒழுங்கா படியும். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி ஆபரணங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஆபரணங்கள்லாம் போட்டுக்கிறதுன்ட்டு இப்ப நாம பண்ணிக்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே காளிதாசன் சொல்லிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நாம அவ்வளோ நாகரீகத்துல இருந்திருக்கோம், கல்ச்சரா இருந்திருக்கோம், சிவிலைஸ்டா இருந்திருக்கோம் நாம. சரியா? படிங்க, இப்ப நீங்க படிங்க அர்த்தத்தோட. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், குழந்தைகள் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நாங்கெல்லாம் படிக்கும் போதெல்லாம் கத்துக் கொடுத்தாலே தவிர எங்களுக்கு வந்து சொல்லலை. ஒருவேளை சொல்லியிருந்தாலோ என்னமோ எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு படிங்க எல்லாரும் படிங்க அர்த்தத்தோட. ஆலோகமார்க்கம் சஹசா பிரஜந்த்யா கயாச்சித் உத்வேஷ்டனவாந்தமால்யः மந்தும் ந சம்பாவித ஏவ தாவத் கரணே ருத்தோபி ச கோஷபாஷः. கரணே இல்ல, கரேண ருத்தோ, கரேண ருத்தோபி ச கோஷபாஷः. அப்படியே இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றதுன்னா, ஒரு அந்த மாதிரி ஒரு பெண் பார்க்கணும்னு, அந்த விண்டோல இருந்து பார்க்கணும்னு பெண் இருக்க சிவனை பார்க்கறதுக்கு. ஆனா அப்ப அவ போட்டு வந்து முடிய கட்டினது ஊந்துருத்து. அவ வந்து அது பிடிச்சுட்டு இருக்கா. ஆனா அத அவ சரி பண்ணாம சிவனையா பார்த்துட்டு இருக்கா. அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றேன். குட். தன்யாஸ்.
விஜய் சார்நாதன் படிக்கிறேன். அடியன் விஜய் சார்நாதன். அடியன் ஆலோகமார்கம் சஹசா விரஜந்த்யா கயாச்சிதுத்வேஷ்டனவாந்தமால்யः பந்தும் ந சம்பாவித ஏவ தாவத் கரேண ருத்தோபி ச கேசபாசः. இந்த ஸ்லோகத்துல சிவபெருமான் நடந்து வரார், எல்லாரும் சிவபெருமான் ஆசையா பார்க்க போறா அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொல்லியிருந்தேன். அப்படி பார்க்க போனவாழ்ல ஒரு பெண் வந்து ஒரு ஜன்னல் வழியா பாக்குறா. அப்ப பார்க்க போகும்போது அந்த முடியோட கூந்தலோட முடிச்சு வந்து அவிழ்ந்துட்டு அதை வந்து ஆனா அவ வந்து அப்படியே கையால புடிச்சுட்டு இருக்கா, ஒழுங்கா முடி போடல, கட்டல, இன்னும் அப்படியே புடிச்சுட்டு இருக்கா, அப்படியே சிவனை பாக்குறா. அதுதான் இந்த ஸ்லோகத்துல அழகா வர்ணிக்கிறார். ஆலோகமார்கம் சஹசா விரஜந்த்யா கயாச்சிதுத்வேஷனவாந்தமால்யः பந்தும் ந சம்பாவித ஏவ தாவத் கரேண ருத்தோபி ச கேசபாசः. இப்ப போன ஸ்லோகத்துல அவர் ஸ்திரீகள்லாம் பாக்கறா அப்படின்னு சொன்னார். இப்போ ஒரு ஸ்திரீ வந்து ஆலோக மார்க்கம், அதாவது பாக்கிறதுக்கு வழி, நம்ம ஜன்னல்னு எடுத்துக்கலாம், பாக்கிறதுக்கு வழி, ஜன்னல்ல இருந்து அவ பாக்குறா. ஆனா அவ எப்படி இருந்தான்னு வர்ணிக்கச்சு அவர் சொல்றார், அவரோட அவளோட கூந்தெல்லாம் அவுந்துட்டு ஃபுல்லா கீழெல்லாம் புஷ்பமா இருக்கு, அவ அத பின்னிக்கெல்லாம் இன்னும் ராக்குடி வச்சுக்கல, தலைக்கு வேண்டிய சூடாமணி எதுவுமே வச்சுக்கல, அப்படியே அந்த தலை அப்படியே விரிஞ்சிருக்கு அந்த முடி. ஆனாலும் அவ வந்து ஆவலா சிவனை பார்க்க வர அப்படின்றத ஆச்சரியமா வர்ணிக்கிறார். அப்படின்னு எல்லாருமே வாசிச்சு இதோட நிறுத்திக்கலாமா இன்னைக்கு? சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாः, सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्, सर्वस्तर्दुर्गाणि सर्वो भद्राणि पश्यतु, सर्वकामानवाप्नोतु, सर्वत्र नन्दतु. ओम शान्ति शान्ति शान्तिः. धन्यवादः. शुभरात्रिः. पुनर्मिलामः. धन्यवादः.